ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்கலாம். டிடிடி போர்டினுடைய கண்ட்ரோலில் நிறைய டொனேஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த டொனேஷன் ஸ்கீமில் டொனேட் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க டொனேட் செய்த அமௌண்ட்டிற்கு ஏற்றாற் போல் டிடிடி அவங்களுக்கு தரிசன பெனிஃபிட்ஸும் பகுமானம் என்று சொல்லப்படக்கூடிய பிரசாதம் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. 2008ஆம் ஆண்டு அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீம் என்று ஒரு டொனேஷன் ஸ்கீம் டிடிடி ஸ்டார்ட் பண்ணாங்க. திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் தான் அனந்த நிலையம்னு குறிப்பிடுறோம். அதாவது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை வரைக்கும் அனந்த நிலையம்னு குறிப்பிடுறோம். அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடம்னு குறிப்பிடும்போது வைகுண்ட துவாரத்தினுடைய உட்புற சுவர்களும் வெளிப்புற சுவர்களும் கவர் ஆகும். இந்த இடத்தை முழுவதுமே கோல்டு பிளேட்டிங்கால் கவர் பண்ணுறதுக்காக தான் அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீம் என்று டிடிடி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதற்கு டொனேஷனாக கேஷாகவும் கொடுக்கலாம், தங்கமாகவும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனேயே நிறைய பக்தர்கள் இந்த ஸ்கீமுக்காக தங்கமும் கேஷும் டொனேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீமில் டொனேட் பண்ணவங்களுக்கு ஏஏடி தர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய அர்ச்சனா அனந்தாரா தர்ஷன் திருமலை கோவிலில் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ஏஏடி தர்ஷன் நிறைய பேர் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நானுமே சின்ன வயசில் இந்த ஏஏடி தர்ஷன் மூலமாக தான் திருமலை கோவிலுக்காக தரிசனத்திற்கு போவோம். ஸோ இந்த ஏஏடி தர்ஷனும் டிடிடி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டோனாஸுக்கு பெனிஃபிட்டாக இந்த ஏஏடி தர்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஏஏடி தர்ஷனும் டிடிடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதே சமயம் அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீமையும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த ஸ்கீமும் ஸ்டாப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த ஸ்கீமுக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு டிடிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கொடுத்த கேஷ் அல்லது டொனேஷன் திருப்பி வாங்கிக்கலாம். சப்போஸ் திருப்பி வாங்கிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அது டிடிடி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு டொனேஷனாக கொடுத்தவர்கள் சிலர் திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோவிலுக்கு கொடுத்தது கோவிலுக்கே இருக்கட்டும், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த டோனாஸுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய டிடிடி போர்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது போலவே இந்த அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீம் டோனாஸுக்கும் ஒரு புதிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த டோனாஸுக்கு ஏஏடி தரிசனத்திற்கு பதிலாக ஒரு வருடத்திற்கு 3 விஐபி பிரேக் தரிசனம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறை விஐபி பிரேக் தரிசனத்திற்கு வரும் சமயத்தில் மேக்ஸிமம் 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மெம்பர்ஸுக்கு ஒரு விஐபி பிரேக் தரிசனம் என்ற வகையில் ஒரு வருடத்திற்கு 3 பிரேக் தரிசனம் இந்த டோனாஸுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறை அவங்க விஐபி பிரேக் தரிசனத்திற்காக வரக்கூடிய சமயத்தில் திருமலையில் அவங்களுக்கு அகாமடேஷனுக்காக 2500 ரூபாய் மதிப்புள்ள ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 3 விஐபி பிரேக் தரிசன் 3 2500 ரூபாய் அகாமடேஷன். ஒவ்வொரு முறை தரிசனம் வரும்போதும் மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 3 முறை விஐபி பிரேக் தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்திலும் ஒவ்வொரு முறை அவங்களுடைய தரிசன சமயத்தில் அவங்களுக்கு உத்தரியமும் ப்ளவுஸ் பிட்டும் பகுமானமாக டிடிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது கூடவே ஒரு வருடத்தில் 20 லட்டு பிரசாதமும் பகுமானமாக கொடுக்க போகிறதாக டிடிடி அறிவிச்சிருக்காங்க. முதல் முறை இந்த டோனார் ஸ்கீம் அவங்க யூஸ் பண்ணும்போது எல்லா டோனார்ஸுக்குமே டிடிடி தனி ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக்கில் அவங்க தரிசனத்திற்காக என்ன அமௌண்ட் டொனேட் பண்ணியிருக்காங்க, யார் யார் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு முறை அவங்க தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்தில் அந்த பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. இந்த பாஸ்புக் ஃபஸ்ட் டைம் அவங்க வாங்கக்கூடிய சமயத்தில் 1 டைம் பகுமானமாக அவங்களுக்கு 5 கிராம் தங்க டாலரும் 50 கிராம் சில்வர் டாலரும் 1 டைம் பெனிஃபிட்டாக டிடிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றும் ஒரு பகுமானமாக ஒரு வருடத்தில் ஒரு முறை 10 மகாபிரசாதம் பாக்கெட் கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. மகாபிரசாதம் என்பது பெருமாளினுடைய அபிஷேக தீர்த்தமும் அக்ஷதையும்
மஞ்சள் குங்குமமும் இருக்கக்கூடியதை தான் மகாபிரசாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது ஒரு வருடத்திற்கு 10 மகாபிரசாதம் பேக்கெட் அந்த டோனாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் எத்தனை வருடத்திற்கு கொடுக்க போகிறதாகவும் டிடிடி கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்போர்ட்டினுடைய வேலிடிட்டி பீரியடே 25 இயர்ஸ், அதாவது 25 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் இந்த டோனாஸுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறதாக டிடிடி கரெக்டாக கிளியராக சொல்லியிருக்காங்க. பகுமானம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய தரிசன சமயத்தில் கோவிலில் இருந்த கொடுக்கப்படக்கூடிய பெனிஃபிட்ஸும் பிரசாதத்தை தான் பகுமானம்னு டிடிடி குறிப்பிடுறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் ஸ்கீம் டோனாஸ்க்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய பெனிஃபிட்ஸ். இதுபோல் ஒவ்வொரு டொனேஷன் ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு பகுமானம் டிடிடி வகுத்து வச்சுருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய புதிய தகவல். வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றியும் அகாமடேஷன் புக்கிங் பற்றியும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ள டிடிடி சொல்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.